எனக்கு கோவம் வர்ற மாதிரி ஏதாவது ஒரு செயலை செஞ்சா கோவம் வரும்னு வச்சுக்கோங்களேன். கோவம்ன்றது பிறவி குணமா கிடையாது. அடுத்தவர்களால ஏற்பட்டு நமக்கு அது வெளிப்படுறது. அதான உண்மை. நீங்க சொல்ற வழிக்கே நான் வர்றேன். இப்ப நீங்க ஒரு காரியம் வந்து செய்றீங்க. இது செஞ்சதை வந்து சரியா செய்யாம தவறா செஞ்சுட்டீங்க. தவறா செஞ்சா அடுத்தவங்களை பார்த்து கோவப்படுவீங்களா இல்ல உங்களை நினைச்சு நீங்க வருந்துவீங்களா? அதானே. எப்படி எப்படி இல்ல அப்படி இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருவர் மீது இருக்கிற கோவத்தை இன்னொருவர் மீது திணிப்பது ஒரு சிலரோட குணம். ஆனா ஒரு சிலரோட குணம் எப்படி அப்படின்னா ஆகா தப்பு பண்ணிட்டோமே மனசு அப்படியே உறுத்திக்கிட்டே இருக்கும். அப்படி உறுத்திக்கிட்டே இருந்ததுனால அவங்க திருந்தினாங்கன்னு அர்த்தம். ஆனா அது உறுத்தவே இல்லை அப்படின்னா அவங்க திருந்தினாங்கன்னு அர்த்தமே கிடையாது. மனிதனே ஒவ்வொரு மனிதன்ட்ட இருக்கேன். ஒரு சில மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கே தெரியவில்லை அப்படின்பாங்க. அத எல்லாம் தெரிஞ்ச மனிதன் வந்து என்ன செய்வேன்? எல்லாம் தெரிஞ்ச மனிதன் தவறு, இது வந்து தவறு அப்படின்னு தெரிஞ்ச மனிதன் தவறு செய்ய மாட்டான். ஒரு சில பேர் என்ன செய்வாங்க? செஞ்சிருவாங்க. ஆஹா தப்பு பண்ணிட்டோமே, அப்ப இது செய்யக்கூடாது, நம்ம இந்த காரியத்தை செஞ்சுட்டோமே அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்ப அதை நினைச்சு வருந்தா பாத்தீங்களா? அதுக்கு பரிகாரமே அதானா? அதுக்கு பரிகாரம் வேற எதுவும் கிடையாது. நம்ம தவறு பண்ணிட்டோமே, அந்தவா தெரியாம பண்ணிட்டோமே அப்படின்னு வந்து வேற யாருக்கிட்ட கேட்க வேண்டியதில்லை. அந்த நேரத்துல நம்மளுடைய நம்மளுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்திக்கிறோமா? அப்ப நம்ம செஞ்சது தவறு அப்படின்னு நம்மளே ஒத்துக்கிட்டோம்னா அதுக்கு பரிகாரமே அதுதான். அப்ப ஒரு சில பேர் என்ன செய்ய தவறு பண்ணிருவேன். எத்தனை முறைதான் நீ கூப்பிட்டு கேட்டு நானாவது தவறாவது இந்த காரியத்தை செஞ்சதும் அப்படின்னு ஒத்துக்கிட மாட்டேன். அப்ப இந்த மனிதனுக்குடைய தன்மை என்ன? ஒவ்வொரு நேரத்துல வெளிப்படும், ஒரு நேரம் வெளிப்படாது. வெளிப்பட நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா வெளிப்பட வேண்டிய நேரத்துல அவசியம் வெளிப்படத்தான் செய்யும். அப்ப நீங்க சொல்லியா கோபப்படுறாரு ஒருத்தர் அப்படின்னா, கோபப்படுறா அடுத்தவரால ஒருத்தர் கோபப்படுறாருன்னா காரணம் என்னன்னா அவர் பண்ண தவறு. இப்ப போற வழியில ஒருத்தர் உள்ள இந்த இடத்துல போட்டு போயிட்டாரு. உள்ள போட்டு போனவர் அது தெரியாம அவர் வந்து காலை வச்சுக்காரு. யாரா இதை கூட நீங்க போட்டு போனது அப்படின்னு செய்வாங்க. அடுத்தவர் பார்த்து அதே நேரத்துல அந்த இடத்துல நம்ம போய் ஏன் மிதிச்சோன்ற ஒரு எண்ணம் வேணாமா? அதுதான் மனிதருக்குள்ள உள்ளன்று வைத்து புறமொன்று பேச உறவு கிளம்பம். அப்ப மனிதருக்குள்ள பார்த்து என்ன நம்ம செஞ்ச தவறு. இப்போ ஒரு பள்ளம் கிடக்கு, இந்த பள்ளத்தை யாரா வெட்டது இதுக்குள்ள போய் நம்ம விழுந்துட்டோமே அப்படின்னு. ஏன்னா போற வழியில வந்து பள்ளம் கிடக்கிறது பார்த்து நடத்தணுமா இல்லையா? ஒரு கல் இருக்கு, அதை பார்த்து இறடிக்கிறாம நம்ம நடக்கணுமா இல்லையா? அப்ப மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் விளங்கவில்லை. அப்ப மனிதனுக்கு எல்லாமே தெரியுமா? அப்ப மனிதனாக வாழ்வதற்கு மனிதனுக்கு தெரியல. மனிதன் வந்து இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடந்துக்கிறணும் அப்படின்னு எல்லா மனிதனுக்கும் எல்லாம் தெரியும். இருந்தாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் பாத்தீங்கன்னா அவனை வந்து அந்த நேரம் காலம் பாத்தீங்கன்னா அகற்றி கொண்டு போயிருக்கு. அப்ப அந்த நேரத்துல மனிதனுக்கு வந்து எப்படி இருக்குன்னா அடே என்னமா 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 என்ன சொல்லி மட்டும் போடுற தலையில கொம்பற்றமானு அப்படின்னு சொல்றோம். மானுக்கு கொம்பு இருக்கு, தலையில தானே இருக்கும். ஆனா நம்ம தேடி வந்த மானுக்கு தலையில கொம்பு இல்ல. அது சொல்லுக்குள்ள சூட்சமா சொல்லுவாங்க. நம்ம சொல்லுக்குள்ள இப்ப சென்னி மேல வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2, கன்னிக்குற வள்ளிக்கு கால் இல்லை, இன்னும் ஒரு ஆட்டுக்கு கொம்பு இல்லை, ஆணைக்கு கால் இல்லை. ஆராய்ந்து பாட்டு சென்னி மேல வேடனுக்கு சேர்ந்த கொம்பு 2 வேடன் எழுதணும் அப்படின்னா கொம்பு 2 சொல்லி கொம்பு போட்டு எழுதணும். வேடன் எழுதணும்ல. கன்னிக்குற வள்ளிக்கு கால் இல்லை வள்ளின்னு எழுதணும் அப்படின்னா துணைக்கால் போடாம தான் வா போட்டு மத்தளையில் போட்டு மத்தளையில் போட்டா தான் அதுக்கு பேரு வள்ளி. பாத்தியா அப்ப இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா சூட்சமம். கற்றாமரை குளத்தில் நல்ல அன்னம் உதிர்த்தார் போட்டாரை கற்றார் தான் ஒருவர்.
இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கற்றவர்களுக்கே கற்றவர் தெரியும். அது மாதிரி தலையில கொம்பட்டமானது தலையில மின்னிடுமானது தலையில கொம்பட்டமானது தலையில மின்னிடுமானது தொல்லையில பக்கத்தில் என்பது பொய்தானே தொல்லையில பக்கத்தில் என்பது பொய்தானே நோக்கத்தான எந்த மொழி சொல்லுடனே 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 தந்தன தானே தந்தன தானே ஏழு ஏழு பேசும்போது திரும்ப பேசணும் மறக்காமலே பொறுமையாக பேசும்போது திரும்ப பேசணும் மறக்காமலே பொறுமையாக பொறுமையாக முதாம இருக்கிறேன் ஒரு வார்த்தை ஓஹோன்னு வாங்க Yeah.
காணக்குறவர் கண்மணி இனவர் காண குயில் குயிலுக்கு நிகரான குரல் உடையவில்லை அப்படின்னு யார் அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி குயில் மாதிரி கூவுறது யாரு? குயில் பாட்டு. ஓ பாட்டி நல்ல பாட்டிதான். ஓ பியூட்டிடா பியூட்டிடா சின்னதடி காட்டி சின்னதடி காட்டி மின்னடி காட்டி
என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி கண்ணம்மாவாகி தந்த கைகளிகார் கதையில அடகி வச்சு குதிக்கிறேன் நல்ல நேரம் மதுர சீமையில மீனாட்சி இது மட்டும் திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தாள்
வந்தது யாருடைய தெரிந்துண்டாயா அழைத்து கொண்டேன் சுவாமி. இதிலேற வரையில் உன்னோடு விளையாடிக் கொண்டிருந்ததெல்லாம் நான் தான். வரம் தர வேண்டும் சுவாமி. என்ன வர வேண்டும்? இன்று முதல் உலக மக்கள் எல்லாம் தெய்வயானை வள்ளி என்று அழைத்தார்கள். வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியனவே அழைக்க வேண்டும் சுவாமி. அறியாதவனானி, உனக்காக வருடத்தை கொடுப்பதற்காக பூலோகத்தில் வலது பக்கத்தை வைத்திருக்கிறேன். இன்று முதல் பூலோக மக்கள் எல்லாம் வள்ளி தெய்வானை நிலை கேட்டும். இன்று முதல் உன்னாசை நிறைவேறும்.